ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் தேவா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர்லையோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடைய ஷார்ட்கட்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சிங்கன்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்போட ஷார்ட்கட்ஸ், அதாவது நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்போட ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் கண்ட்ரோல் N கொடுத்தேன்னா என்னுடைய நியூ சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கண்ட்ரோல் N கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சாட். கண்ட்ரோல் W கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் இந்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கண்ட்ரோல் W கொடுத்தோன்னா ஓப்பன் பண்ண சேட்டை நம்மளால் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்ளிகேஷன். அதாவது நம்ம இந்த வாட்ஸ்அப்பே க்ளோஸ் பண்ணணும். Alt F4 கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ குரூப். இப்போ நம்ம ஒரு நியூ குரூப் ஃபார்ம் பண்ண போனீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ குரூப் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா சர்ச். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சர்ச்சுக்கு நம்ம போனோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணி வேறு பர்சனை நம்ம ஓப்பன் பண்ணணும், வேறு சேட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா நம்மளை சர்ச் போயிடலாம். ஓகேங்களா? சரி, இல்லை என்னுடைய இந்த சேட்டில் ஏற்கனவே நான் டெக்ஸ்ட் பண்ண சேட்டை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் F கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சென்ட் பண்ண சேட்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F கொடுக்கணும். இல்லை நீங்கள் சர்ச் பார்க்கு நான் நியூ சேட்டை எடுக்க போகிறேன்னா கண்ட்ரோல் F கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சேட்டை நான் இப்போ மியூட் பண்ண போகிறேன், இவங்களை நான் மியூட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த மெசேஜ்லாம் எதுவும் ஷோ பண்ண தேவை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் M கொடுத்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணணும் அதே தான், கண்ட்ரோல் ஷிஃப்ட் M கொடுத்தீங்கன்னா அன்மியூட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமோஜி பேனல். இப்போ நம்ம ஒரு இதில் இருக்கிறோம், நம்மளுடைய டெக்ஸ்ட் சேட்டில் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எமோஜி பேனலை எப்படி ஓப்பன் பண்ணுறது கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் E கொடுத்தீங்கன்னா உங்களால் எமோஜி பேனலை ஓப்பன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிஃப் நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல, இந்த கிஃப்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் G இதை நம்ம கொடுத்தா நம்மளால் நம்ம கிஃப்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். சரி, ஸ்டிக்கர் பேனலை எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் S கொடுத்தீங்கன்னா நம்மளால் ஸ்டிக்கர் பேனலை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேட்டில் நான் இருக்கிறேன். ஓகேங்களா? நான் இப்போ நெக்ஸ்ட் சேட் பண்ணுவேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்கொயர் க்ளோஸ் ப்ராக்கெட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த சார்ட்டுக்கு போகலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் சார்ட்டுக்கு நீங்கள் உங்களால் போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட் பண்ண மெசேஜை எடிட் பண்ணணும்னா இப்போ நான் ஒரு மெசேஜ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த மெசேஜை எடிட் பண்ணணும்னா கண்ட்ரோல் அப் ஆரோ கொடுத்தீங்கன்னா உங்களால் இந்த மெசேஜை எடிட் பண்ணி நம்ம ரீசென்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இல்லை டிக்ரீஸ் பண்ணனாலும் நீங்கள் கண்ட்ரோல் ஒன்று மைனஸ் சிம்பிள் இல்லைனா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இல்லை எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கணும்னா கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டான சைஸ் கிடச்சிடும். குயிக் எமோஜி எப்படி யூஸ் பண்ணுறது, சென்ட் பண்ணுறது அப்படி இருக்கும்போது நீங்கள் செமிகோலன் கொடுத்து அது கூட பக்கத்தில் இப்போ எனக்கு கேட் இமேஜ் வேணும்னா கேட் கொடுக்கலாம், இல்லை ஹேட் இமேஜ் வேணும்னா எனக்கு ஹேட்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இமேஜை நம்ம குயிக் எமோஜை நம்மளால் சென்ட் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுத்துட்டு பக்கத்தில் அதோட நேம் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.